கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் இந்த இடத்துல. நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஃபாரஸ்ட் டிரைவ் இருக்கும். இதே போல் உள்ள ஒரு சூப்பரான அருவி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட் போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோயிலில் இருந்து பணக்குடி அப்படிங்கிற ஊருக்கு போகிற பாதையை தான் சூஸ் பண்ணி போகணும். நீங்கள் இங்கே பணக்குடி போயிட்டு அங்கேருந்து நம்ம போகிற டெஸ்டினேஷனை பார்த்து போக வேண்டியதான். இந்த இடம் நமக்கு ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகிறோம். இங்கே எப்படி இருக்கும் என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போகிற இடம் குத்திரப்பாஞ்சான் அப்படிங்கிற ஒரு அருவிக்கு தான் போகிறோம். இந்த குத்திரப்பாஞ்சான் அருவி பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் இப்போ இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கே போக முடியுமா முடியாதா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. போகிற வழியில் ஒரு காலேஜ் வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ஒரு சரியான காடு. இந்த ஏரியாவில் நம்ம போக முடியுமா முடியாதான்னு கூட தெரியாது. குதிரைப்பாஞ்சான் அருவி எங்கே இருக்கு? ஆமாம், குதிரைப்பாஞ்சான் அருவி. அதில் விடமாட்டாங்க. நீங்கள் நேரம் வடக்கு போங்க. அதுக்கு உள்ள விட மாட்டாங்களா? சரி சரி, நேரம் வடக்கு போங்க. குளிக்கிற இடம் அங்கே இருக்கா? ஆமாம், அங்கே தான் எல்லா ஆளுகளும் அங்கே தான். சரி, நீங்கள் உள்ளே போகக்கூடாது. ஆமாம், நீங்கள் போங்க, தண்ணி காடாது. சரி, அதுக்கு நம்ம அந்த வயசானவர்கிட்ட கேட்டோம் குத்திரப்பாஞ்சான் அருவி எங்கே இருக்குது அப்படின்னு. அவங்க அந்த மலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே போகிற வழியில் தெரியும். அந்த மலையில் பாயிறது தான் அந்த குத்திரப்பாஞ்சான் அருவி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அந்த அருவியில் நீங்கள் போய் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, அங்கே போய் குளிக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மிருகங்கள், காட்டு மிருகங்கள்லாம் வரதுனால அங்கே அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் குளிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த அருவி வரக்கூடிய வேறொரு இடத்துக்கு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு, பைக் பார்க் பண்ணதுக்கெல்லாம் இங்கே எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து நேராக நம்ம போயிடலாம். நம்ம இங்கே வந்த உடனே நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. நம்ம போன நாளில் நல்ல கூட்டமாக வேறு இருந்துச்சு. என்னடா கூட்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம இப்படி போனோம். அங்கே கிராஸ் பண்ணி போனோம். இதுதான் பாயிண்டாக, தண்ணி வேறு சும்மா கம்மியாக இருக்குது, இதில் எப்படி குளிக்க முடியும் அப்படிலாம் யோசிச்சுட்டு போனோம். அது ஃபுல்ஃபில் ஆகுமா என்னன்னு தெரியாததுனால நாங்கள் அங்கே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா அருவி அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு சின்ன இதுலேருந்து தண்ணி பாயுது அப்படின்னு கேட்டால் இங்கே இல்லை, அருவி மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே நம்ம போனால் இன்னும் அருவியில் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஆழமான பகுதியாகவும் இருக்குது. எல்லாருமே ஜம்ப் பண்ணி அழகாக குளிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம நேராக அந்த மேலே இருக்கக்கூடிய அருவியான இடத்துக்கு தான் போகிறோம். நிறைய பேர் அந்த பக்கமும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த நம்ம எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் நம்ம நடந்து போகிறோம். அங்கே செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஏன்னா பாதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக காட்டு பாதையாக இருந்துச்சு. இதில் நம்ம அந்த அருவிக்க கரையோடு தான் போகணும். இதில் வேற ஃபாரஸ்ட் ரேஞ்சுன்னு வேற சொல்லிட்டாங்களா, நமக்கு ஒரு பயம் வேற கொடுத்துச்சு. காட்டு மிருகங்கள் ஏதாவது வருமா அப்படின்னு. ஏன்னா ரீசெண்டாக தான் அங்கே காட்டு மிருகங்கள் வந்துட்டு போச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல இல்லை, அந்த பழைய நம்ம காமிச்சோம் இல்லையா அந்த அருவி இருக்கக்கூடிய இடத்துல அப்படி சொன்னாங்க. இந்த இடத்துல அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. இங்கே கொஞ்சம் சேஃப்டியானதான். இங்கே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக நம்ம போகலாம். போகிறதும் அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையணெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர் தான் இந்த குத்திரப்பாஞ்சான் அருவியில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தி மரம் பார்த்தோம். அந்த மரத்தில் அத்தி பழங்கள் நிறைய வலுத்து கிடந்துச்சு. அதை நம்ம பறித்து சாப்பிட்டு பார்த்தோம். அத்திப்பழம் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் நான் வருது. அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக விளையிறதுனால இது வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இன்னும் மரத்தில் பழம் இருக்குது, நம்ம பறிப்போம். இந்த மாதிரி காட்டுக்கு போகும்போது அங்கேருந்து இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். தெரியாமல் வேறு ஏதாவது விஷக்காய்களை சாப்பிடக்கூடாது. நீங்கள் கரெக்டாக அது அந்த பழம் தானு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அத்திப்பழத்தை நம்ம பார்த்து வளர்ந்தது இல்லையா, அந்த பழத்தோட டேஸ்ட்டும் நமக்கு தெரியும். அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். பார்த்த உடனே நம்ம அந்த இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பழம் தான். இதே மாதிரி இந்த
அருவியில் நிறைய நின்றுச்சுங்க, நிறைய நம்ம பார்க்க முடியும். நாங்கள் வந்த டைமில் இது நிறைய பழுத்திருந்தது, எங்களோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க, இந்த மரத்தை பார்த்துருக்கீங்க, இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். மரத்துல இருந்து பழம் பறிச்சிருக்கோம். இந்த பழம் வந்து ரொம்பவும் டேட்டியாக இருக்குது. நம்ம இதை தண்ணியில் கழுவி நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். உள்ள நிறைய விதைகள் இருக்குது. அந்த விதையோட தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். சாப்பிடும்போது நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய அத்திப்பழம் மாதிரி இல்லை. இது வந்து லைட்டாக இனிப்போம் புளிப்பம் மிக்சிங் ஆன மாதிரி ஃபீலில் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கடையில் இருக்க மாதிரி இனிப்பாக இருக்கும், தேனில் ஊற போட்ட மாதிரி இருக்கும்னு. ஆனால் ஒரிஜினலாக அப்படி இல்லை. ஆனால் வந்து இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது ஆணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் இந்த பழத்தை கண்டிங்கன்னா பறித்து சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாதுங்க. நாம குதிரைபாஞ்சம் அருவி கரையை ஓரமாட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். பக்கத்துல தான் அந்த அருவியோட அந்த ஆறு போயிட்டு இருக்கு. ஆத்தோரமாக தான் நம்ம வந்து மேலே பக்கமாட்டு போயிட்டு இருக்கிறோம். ரொம்பவும் பாறைகள் இடையில நம்ம கஷ்டப்பட்டு தான் நடக்கிறோம், ஏன்னா எல்லாமே மேலே வழுக்குது. வாங்க அப்படியே நம்ம மேல் பக்கம் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம போயிட்டு இருக்க பாதையிலே ஏதோ அருவி பாயிற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம அதையும் போய் அது என்ன சவுண்டுன்னு முதல்ல பார்ப்போம். அது அருவியாக இருந்தால் மேலே குளிக்கலாம். நடந்து போயிட்டு இருக்க இந்த பாதைகள் பாத்தீங்கன்னா அருவி ரொம்பவும் கிறிஸ்டல் கிளியரான தண்ணி. அதுவும் இல்லாம உங்களுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்பவும் வேகமா அழகா பாஞ்சிட்டு இருக்கதை நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த தண்ணி மாதிரியே தான் நம்ம அங்க போற வழிகள் ஃபுல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம தண்ணி நான் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நீங்க எங்க சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ வீடியோவும் நீங்க போய் பாருங்க. அதுவும் இல்லாம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இங்க என்னெல்லாம் இருக்குங்கிறத முழு வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வாங்க இன்னும் நம்ம அங்க என்ன இருக்குன்றத போய் பார்க்கலாம். பாறைகள் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வழுக்கிற மாதிரியான பாறைகள். நடந்து போகும்போது பார்த்து நடந்து போகணும். ஏன்னா பாறைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பாறைகளாகவும் பாசி பிடிச்சும் போயிருக்கு. நமக்கு நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அழகா நம்ம போனோம்னா இந்த வியூ பாயிண்ட்டும் எதுவும் சைடோட போறதோட இந்த தண்ணிக்கு நடுவோட போறதா நல்லா இருக்கும். அப்படிங்கறதாலதான் நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அருவி மாதிரி பாயிறத பாருங்க, ரொம்பவும் சூப்பரான ஒரு வியூ தான். அதுவும் இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்து குளிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இங்க கீழே இருந்து மேல வரது வரைக்கும் அங்கங்கேயா நிறைய இடங்கள் இருக்கு. இதே மாதிரி தண்ணி பாயிற இடம். நீங்க எங்க வேணாலும் குளிக்கலாம். இங்க வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்க வரதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு காஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நல்ல கூட்டமா வேற இருக்கு. நாங்க இந்த இடத்த இதே மாதிரி நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு கூட்டம் இல்லாத டைம் வந்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு இதே கொடுக்கும். சூப்பரான இடம். மிஸ் பண்ணாம இந்த இடத்த வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். இந்த இடமும் சூப்பரா இருக்கும், உங்களுக்கு தண்ணி பாஞ்சு வர்றது பாக்குறதுக்கு. சரியான வியூனா இதுதான் சரியான வியூன்னு சொல்லலாம். இடத்த பாத்தீங்களா, பாறைகளுக்கு இடையில தண்ணி வாரதை பார்க்கும்போது ரொம்பவும் அழகா இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம என்ன பார்க்க போறோம், பார்த்துட்டு நம்ம இந்த பாறைக்கு கேப்ல குளிக்கலான்னு இருக்கோம். பாக்குறதுக்கா செம்மையா இருக்குது. நம்ம வாங்க அந்த பாறைக்கு இடையில நம்ம பார்ப்போம். இந்த பாறைக்கு இடையில நம்ம ஜம்பனி போறதே நமக்கு வந்து புதுசா ஒரு இதா இருக்குது. அது தண்ணி வருது, தண்ணி வர பகுதியில இருந்து நம்ம எதிர்ப்பு திசையை மாத்தி போயிட்டு இருக்கோம். நம்ம கீழே இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடந்து வந்துட்டு இருக்கோம். ஃபுல்லாவே ஆறு வழியா நடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த ட்ரெக்கிங் மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. பார்க்க நம்ம இந்த அனுபவம் ரொம்பவும் அழகா இருக்குது. இதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம், என்ன மாதிரி எல்லாம் ஃபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம இந்த ஆத்த நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பாதையில நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா அத்தி மரம் நிறைய நிக்குது. இந்த அத்தி மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பழுத்து இருக்குது. இதுல எல்லாம் வெறும் காயா தான் இருக்குது. உங்களுக்கு க்ளோஸ் அப்ல இந்த வீடியோ காமிச்சு தரோம். ஃபுல்லாவே காயா தான் இருக்குது. சில இடங்கள்ல பழுத்தும் இருக்குது. நாங்க நிறைய இடங்கள்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க இருக்கிறது மத்தியான நேரம்னால 2 பேருக்குமே நல்ல வயிறு பசி தான்.
இருந்தாலும் நாங்க இதெல்லாம் சாப்பிடறதுனால எங்க வயர் பசி தெரியல. நாங்க வந்து சாப்பாடு எதுவுமே கொண்டு வரல. நம்ம இதையும் தாண்டி நம்ம இனிதான் குளிக்கணும். நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு தூரம் மேல போய் உங்களுக்கு அந்த வீடியோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்க மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம நடந்து போக போக தூரம் கூடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் போயிட்டோம் இருந்தும் நமக்கு ஒரு டெஸ்டினேஷனில் நம்ம தனிமையாக ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். அங்கே நெட்டோ டவரோ எதுவுமே கிடைக்கல. ஸோ இதுக்கு மேலே நம்ம மேலே போனோன்னா அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரில. நமக்கு ஒரு கரெக்டான கைடும் இல்லை. நம்ம போயிட்டு எதுவும் ஸ்ட்ரகிள் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம திரும்புகிறோம். சரி, அப்படி திரும்பும்போது நாங்கள் பார்த்ததுலேயே சூப்பரான இடத்துல நாங்கள் குளிக்கலாம் அப்படின்னு இது பண்ணோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிறது வரைக்கும் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு குளிக்கிற மாதிரியான இடங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல தான் நம்ம குளிக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எங்கே போனாலும் நீங்கள் குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக இடம் இருக்கும். இன்னொன்று பயப்படாமல் குளிக்கலாம். காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமான தண்ணியும் அந்த மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டரான தண்ணி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நல்லா குளிக்கிறதுக்கான இடமும் அருவியில் குளிக்கிற மாதிரியான பாறைகள் கிடைக்கையோட தண்ணி வர்றது இந்த மாதிரியான எல்லாமே இருக்கும். நீங்கள் சூப்பராகவே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான இடம் அப்படின்னா இந்த இடத்த சொல்லலாம். ஆனால் எல்லா டைமும் இப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்த டைமில் நல்ல தண்ணி இருந்துச்சு. கேட்ட வரைக்கும் தண்ணி இருக்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ராவல் விளாக் நமக்கு கொடுக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்கள் வரிசையாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் எங்களோட முழு உழைப்பை கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு பாதியிலே பார்த்துட்டு போகாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இதே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம காமிச்சு கொடுக்குற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான நிறைய வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறோம். டாடா பை பை, see you.